வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தில் காங்கிரஸ் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்த இடத்துல வந்துட்டு தோல்வி அடைந்துட்டாங்க. அது சம்பந்தமான உயர்மட்ட தலைவர்களினுடைய கூட்டம் அப்படின்றது நடந்திருந்தது. ஸோ அதை பற்றி வந்துட்டு காங்கிரஸினுடைய தற்பொழுதைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே பேசும்பொழுது நாம் வந்து 3 மாநிலத்தில் வந்துட்டு தோல்வி அடைந்திருக்கிறோம். ராஜஸ்தான், சத்தீஸ்கட் அண்ட் மத்திய பிரதேசம். இதில் ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கட்டில் நம்ம ஆல்ரெடி ஆட்சியில் இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைகள் இதனால் நம்ம தோல்வி அடைந்துட்டோம். மத்திய பிரதேசத்தில் நம்ம வாய்ப்பை இழந்துட்டோம். ஆனாலுமே இந்த 3 மாநிலத்திலையும் நம்மளுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்குது. இது வந்து வளர்ச்சியை தான் காட்டுது. இன்னொரு பக்கத்தில் தெலுங்கானாவில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டத்தில் இருந்த ராகுல் காந்தி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாராம். ஸோ வந்துட்டு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கிறீங்க, நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை உங்களால் கூட புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம வந்துட்டு மக்களினுடைய பல்ஸை உங்களை மாதிரியான ஒரு சீனியர் பர்சனாலேயே வந்துட்டு கணிக்க முடியல, அவங்க அந்த பல்ஸை பிடிக்க முடியல, நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா தோல்வி உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாராம். ஸோ இது வந்துட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை வந்துட்டு கொஞ்சம் வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு மூவ், அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி போன வருடம் ஒரு பெரும் யாத்திரை நடத்தினார். ஸோ அதனுடைய வெர்ஷன் 2 வந்துட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு வடகிழக்கு மாநிலத்திலேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரா இந்த மாதிரியான பகுதிகளை வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா காங்கிரஸ்காரங்களே வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கில் இருக்கிறாங்களாம். ஏன்னா பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு யாத்திரையில் இருந்தார் அப்படின்னா அவரால் எப்படி இந்தியா முழுவதும் கவர் பண்ணி பிரச்சாரத்துக்கு போக முடியும்? என்ன நினச்சிட்டு இருக்கிறார் அவர்? என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு? இந்த மாதிரி அவர் நடந்து போயிட்டு இருந்தாருன்னா எப்படி வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஷாக் இருக்குதான் காங்கிரஸ்காரர்களுக்கு மத்தியில். இல்லை நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அசால்ட்டில் இந்த மாதிரி இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் அவரை பார்த்து எழுப்புறாங்களாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம், ஏற்கனவே அவருடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரையினால் வந்துட்டு மக்கள்கிட்ட அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு, இந்த முறை 2வது பயணத்தை அதுவும் வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரியான பகுதிகளிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிப்பூர்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களே கொஞ்சம் டவுட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இந்த ஒரு நடைப்பயணம் அப்படின்றது பிளான் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நடக்குதா, அல்லது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவருடைய கேம்பெயின் இருக்குது அப்படின்றதுனால இதில் எதுவும் மாற்றம் நடக்குதா அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் அப்டேட்ஸ் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு அவருடைய நடைப்பயணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.